இருக்கிறது. பலரின் கார் பயணங்களில் அவரின் இசையே வழித்துணையாக இருக்கிறது. பலருக்கு நம்பிக்கையாகவும் ஆறுதலாகவும் இப்போதும் அவரின் இசை இருக்கிறது. அவரின் இசையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். ஒரு முறை ராஜாவின் கார் ஒரு சின்ன சிக்னலில் நின்றபோது அவரின் காருக்கு முன்னே நின்ற ஆட்டோக்காரர் ஒருவர் ராஜாவை பார்த்துவிட்டு ஓடி வந்து, சார், உங்கள் பாட்டு மட்டும் இல்லைன்னா என் பொண்டாட்டியை அடிச்சே கொண்டு இருப்பேன் என சொல்லியிருக்கிறார். இளையராஜாவின் இசை செய்தது இதுதான். அதே போல அவர் ஏதோ பண விஷயத்தில் கராராக இருப்பார் என பலரும் நினைக்கிறார்கள். தனது பாடல்களுக்கு அவர் காப்புரிமை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதும் அவரை பலரும் கடுமையாக விமர்சித்தார்கள். இது எதற்கும் அவர் விளக்கம் அளிக்கவில்லை. இதையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை என என் வேலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் இளையராஜா. படங்களுக்கு அவர் சம்பளம் வாங்காமலே இசையமைத்திருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாது. இது பற்றி அவரிடம் கேட்டபோது, பணம் எனக்கு முக்கியமில்லை, அவனிடம் பணமில்லை என தெரியும் போது இலவசமாக இசையமைத்து கொடுத்திருக்கிறேன். ஒருமுறை எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்திற்காக மனைவியின்